நேற்றுக்கு நடந்த அக்னி-5 ஏவுகணை சோதனையில் இந்தியா ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உலகத்துக்கிட்ட இருந்து மறைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுவரைக்கும் ஐசிபிஎம் அப்படின்னு அழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க இந்த அக்னி-5 ஏவுகணையை நேற்றுலேருந்து இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்ற பெயரில் அழைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இந்தியாவோட அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸில் ஆரம்பித்து இந்தியா அரசாங்கத்து செய்திகளை வெளியிடக்கூடிய ஏஎன்ஐ மாதிரியான முக்கிய ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே மென்ஷன் ஆகக்கூடியது ஐசிபிஎம் கிடையாது, ஐஆர்பிஎம் இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணை அப்படின்றது தான். இத்தனை வருஷமாக, கிட்டத்தட்ட 10 வருஷமாக ஐசிபிஎம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த அக்னி-5 ஏன் ஐஆர்பிஎம்னு சொல்லணும்? கடந்த காணொலியில் இதை பற்றி நம்ம பெருசாக பேசியிருக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை. மேலோட்டமாக நம்ம என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, மேபி அக்னி-5 ஒரு இன்டர்மீடியேட் ரேஞ்ச் ஏவுகணையாக வச்சுட்டு அதற்கடுத்து ஒரு ட்ரூலி இன்டர்கான்டினென்டல் ஏவுகணை, அதாவது 12,000-14,000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை உருவாக்குறதுல இந்தியா முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்னு இக்கு வச்சு தான் முடிச்சிருப்போம். பட் இன்னைக்கான காணொலியில் அந்த இக்கை தொடர்ந்து என்னென்ன மாதிரியான முக்கிய நகர்வுகள் இந்தியாவில் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஆதாரத்தோடு பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், அக்னி-5 ஏவுகணையோட உண்மையான ரேஞ்ச் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கடந்த வருடம் அக்னி-5 ஏவுகணையை MIRV கேப்பபிளோட நம்ம சோதிச்சு பார்த்துருப்போம். இந்த சோதனையின் வெற்றியின் காரணமாக இந்த ஏவுகணையின் ரேஞ்ச் அப்படின்றது 5,500 கிலோமீட்டர்லேருந்து 8,000 கிலோமீட்டராக மாற்றப்பட்டுச்சு. 8,000 கிலோமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அது இன்டர் கான்டினென்டல் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அது ஐஆர்பிஎம் அப்படின்னு அழைக்க முடியாது. அப்போது 8,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கிற ஒரு ஏவுகணையை 5,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் பறக்க வைக்கிற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம போன காணொலியிலே பேசியிருப்போம். அதிக ஆல்டிடியூட், அதாவது பேரபோலா ஆர்க் ட்ரிஜெக்டரியை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு உயரம் போகணும் அப்படின்றத முன்கூட்டியே முடிவு பண்ணுவாங்க. இவ்வளோ உயரம் போனால் மட்டும்தான் இந்த ஏவுகணையோட எரிபொருளை நம்ம கரெக்டாக பயன்படுத்தி ஏவுகணையில் மேக்ஸிமம் பெயிலோடையும் போட முடியும், அதே சமயம் ஏவுகணை அதிக தூரமும் பயணிக்க முடியும்னு சொல்லி ஒரு மேக்ஸிமம் ஆல்டிடியூட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆல்டிடியூடுக்கு மேலே பறக்கிற மாதிரி ஆச்சு அப்படின்னா ஏவுகணையில் எரிபொருள் வந்து அதிகமாக செலவாகும். ஸோ இது கடக்கிற தூரம் அப்படின்றதும் கம்மியாகிக்கிட்டே வரும். அப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒரு ஆல்டிடியூட்ல இருந்து எவ்வளவு தூரம் அது உயரமாக பறக்குதோ அவ்வளவு தூரம் எரிபொருள் செலவாகி ரேஞ்சு குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போது இந்த மெத்தடை வந்து நார்த் கொரியன்ஸ் ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு டெஸ்டிங் ஜோன் அப்படின்றது கம்மி. ஒரு 600-700 கிலோமீட்டருக்குள்ளேயே அந்த ஏவுகணையோட 3,000 கிலோமீட்டர் 4,000 கிலோமீட்டர் ரேஞ்சை சோதிச்சு பார்க்கக்கூடிய சிச்சுவேஷனில் அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. நம்மளை மாதிரி பெரிய கடல் பரப்பு கிடையாது. 4,500 கிலோமீட்டருக்கு மேலே நோட்டாம்லாம் நார்த் கொரியன்ஸால் கொடுக்க முடியாது. அதனால் நார்த் கொரியன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உயரம் அதிகமாக அந்த ஏவுகணையை பறக்க விடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 2,700 கிலோமீட்டர் உயரம் போகும் அந்த ஏவுகணைகள் எல்லாம். 2,700 கிலோமீட்டர்ஸ் ஆல்டிடியூட். ஆனால் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 600லேருந்து 900 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 600லேருந்து 900 கிலோமீட்டருக்குள்ளேயே இது இவ்வளோ உயரம் மேலே போகிறதுனால இந்த ஏவுகணை அதோட மேக்சிமம் எஃபிஷியண்ட்டான கர்வில் பயணிச்சிச்சு அப்படின்னா இது கடக்கக்கூடிய தூரம் அப்படின்றது ஒரு 12,000 கிலோமீட்டராக இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? 3,000 கிலோமீட்டர் ஆல்டிடியூட் ஏவுகணை போயிட்டு கீழே வர்றதும் ஒன்று, 12,000 கிலோமீட்டர் பேரபோலா ட்ராஜெக்டரியில் பயணிக்கிறது ஒன்று. இப்போது இந்த மெத்தடை வந்து டெஸ்டிங்க்கு பயன்படுத்துவாங்க. டெஸ்டிங்கு தாண்டி ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு அதிக உயரம் பறக்குது அப்படின்னாலே ஏவுகணை அதிக நேரம் விண்வெளியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதிக நேரம் ஏவுகணை அதோட டார்கெட்டை நோக்கி பறந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எதிரிக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்க. எவ்வளோ தூரம் ஏவுகணை டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கு டைம் எடுத்துக்குதோ அவ்வளோ தூரம் எதிரிக்கு அந்த டார்கெட்டை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஹை ஆல்டிடியூடு போயிட்டு ஏவுகணை கீழே வந்துச்சு அப்படின்னா அது உங்கள் சைடு இருக்கிற லாஸு. அதற்கு பதிலாக லோ ஆல்டிடியூட், முடிஞ்ச அளவுக்கு லோ ஆல்டிடியூட்லேயே பறந்து போய் ஏவுகணை போய் டார்கெட் அடிக்கணும். இப்படி தான் ஐசிபிஎம் எனி அதர் மிசைல்ஸை டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அதிக உயரம் போயிட்டு கீழே வர்றது ப்ராக்டிக்கலாக சரிப்பட்டு வராது. டெஸ்டிங்க்கு வேணால் பயன்படுத்தலாம். அப்போது அக்னி-5 ஏவுகணையை
டெஸ்டிங்கை தாண்டியும் நம்ம ஏன் இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்னு சொல்கிறோன்ற காரணத்துக்கு வருவோம். அக்னியை இப்போ நம்ம ஒரு குவாஷி பாலிஸ்டிக் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும் மாதிரி வைத்ததாக ஒரு சில செய்திகள் வருது. குவாஷி பாலிஸ்டிக் ட்ரெஜெக்டரி அப்படின்றது நான் சொன்னேன் அல்லவா, ஏற்கனவே ஒரு ஆப்டிமம் ஆல்டிடியூட் ஒன்று முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த ஆல்டிடியூடுக்கு ஏவுகணை பறந்துட்டு திருப்பி ரிட்டன், அது 5 கிலோமீட்டராக இருக்கலாம், 10 கிலோமீட்டராக இருக்கலாம். இந்த ஆல்டிடியூடுக்கு ஏவுகணை பறந்துட்டு ரிட்டன் வந்தால் மட்டும்தான் அதில் இருக்கிற எரிபொருளை பயன்படுத்தி அதிக தூரம் கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த ஆப்டிமம் ஆல்டிடியூட்லேருந்து மேலே போக போக டிஸ்டன்ஸ் எப்படி கம்மியாகுதோ அதே மாதிரி இந்த ஆப்டிமம் ஆல்டிடியூட்லேருந்து கீழே இது லோ ஆல்டிடியூட்டில் பறக்கிறப்பையும் இது ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும். ரெண்டுமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டை ஏற்படுத்தும். ஆனால் அதிக உயரத்தில் பறக்கிறப்ப ஏவுகணையே அதிக நேரம் விண்வெளியில் பறந்துக்கிட்டு இருக்கிற அந்த சிச்சுவேஷன் ஏற்படுறதுனால எதிரிக்கு டைம் அதிகமாக கிடைக்குது. பட் கம்மியான ஆல்டிடியூடில், ஆப்டிமம் ஆல்டிடியூடுக்கு கீழே இந்த ஏவுகணை பறந்துச்சு அப்படின்னா எதிரிக்கு இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்மியான நேரத்தை தான் கொடுப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அக்னி 5 ஏவுகணையை 8000 கிலோமீட்டர் அதோட ஆப்டிமம் பேரபோலாவில் நீங்கள் பறக்க விட்டீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் விண்வெளியில் பறந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 20 நிமிஷம் எதிரிக்கு வந்து டைம் இருக்குது. 20 மினிட்ஸ்லாம் அவனோட டிஃபென்சஸை ரெடி பண்ணலாம், இல்லை எந்த இடத்த நோக்கி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்க டார்கெட்ஸை வந்து இவாக்குவேட் பண்ணலாம், சேஃப்கார்ட் பண்ண ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஆனால் இதை லோ ஆல்டிடியூட்டில் பறக்க விட்டோம் அப்படின்னா 8000 கிலோமீட்டர் கவர் பண்ண வேண்டிய இந்த ஏவுகணை கண்டிப்பாக லோ ஆல்டிடியூட்டில் பறக்கிறப்ப கம்மியாக தான் கவர் பண்ணும். ஏன்னா லோ ஆல்டிடியூட் அப்படின்றது அப்படியே சீராக பறக்காது, குவாஷி பாலிஸ்டிக் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணும். இறங்கி ஏறி இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். அது ஒவ்வொரு தடவையும் இறங்கி திருப்பி ஏறுறப்ப அதிகப்படியான எரிபொருள் செலவாகும். ஸோ 8000 கிலோமீட்டர் அந்த ஏவுகணையால் கவர் பண்ண முடியாது. 5000 4000 கிலோமீட்டர் தான் அந்த ஏவுகணையால் கவர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் எதிரிக்கு கம்மியான ரியாக்ஷன் டைமும் கொடுக்குறீங்க. இப்போது கம்மியான டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறதுனாலையும் இது லோ ஆல்டிடியூட்டில் பறக்கிறதுனாலையும் இது டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக மாறுது. ப்ளஸ் எதிரி கம்மியான டைம் கிடைக்குது. 20 நிமிஷம் இருக்க வேண்டிய இடத்துல 10 நிமிஷம் இல்லை 8 நிமிஷமாக அது அப்படியே குறையும். ஸோ எதிரிக்கு வந்து நம்ம டைமையும் கம்மி பண்ணுறோம், ப்ளஸ் லோ ஆல்டிடியூட்டில் பறக்கிறதுனால இந்த ஏவுகணையை டிடெக்ட் பண்ணுறது அப்படின்றதும் சிரமமாகுது. அப்போது ஒரு ஐசிபிஎம்மை நம்ம டெவலப் பண்ணி இதற்கு முன்னாடி 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் பறக்கிற மாதிரி அதை நம்ம பண்ணியிருக்கோம். பட் அந்த ஐசிபிஎம் எடுத்துகிட்டு வந்து அதை குவாஷி பாலிஸ்டிக் ட்ரெஜெக்டரியில் லோ ஆல்டிடியூட்டில் பறக்க விட்டு அதை 5000 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே சுருக்கி ஐஆர்பிஎம் ஆக்கி அதோட வீரியத்தன்மையை நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். பேசிக்காக இங்கே அதான் நடந்திருக்கு. உங்களுக்கு கான்செப்ட் வந்து எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில. நான் ஒரு ஒயிட் போர்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழகாக புரிய வச்சுருப்பேன். மதுரையில் யாருக்கிட்ட ஒயிட் போர்டு சும்மா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் அதை உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். பட் மேட்ரு என்னென்னா இதுதான், அக்னி 5 ஏவுகணை 8000 கிலோமீட்டர் பயணிக்கக்கூடியது. பட் அந்த ஏவுகணையை 5000 கிலோமீட்டர் பயணிக்க வச்சு அதோட வீரியத்தன்மையை நம்ம அதிகப்படுத்துகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த தியரி. இது நான் உருவாக்கின ஒரு தியரி. இது உண்மையாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. டிஆர்டிஓவில் இருக்கிற விஞ்ஞானிகளுக்கு தான் தெரியும். இன்ஃபேக்ட் நேற்று முழுக்க நான் தூங்காமல் டிஆர்டிஓ ஆர்கைவ்ஸில் இருக்கிற ஜேர்னல்ஸ் அப்புறம் அவங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. பட் டிஆர்டிஓ ஸ்டாஃபால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். யாருக்காவது லீகலாக அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போது இந்த ஏவுகணை இதோட ரேஞ்சை கம்மி பண்ணுறதுக்கான கான்செப்ட் நம்ம புரிஞ்சிருச்சு, அதை தூக்கி உரமாக வச்சுருவோம். அதுக்கடுத்து இன்னொரு ஏவுகணையை நம்ம உருவாக்கணும் அல்லவா? ஏன்னா ஐஆர்பிஎம் நம்ம ஐசிபிஎம் இல்லை நம்மக்கிட்ட, இப்போ ஐஆர்பிஎம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஐசிபிஎம் வேணும்ல. அதுக்கு தான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் ஒன்று லீக் ஆகிருக்கு இன்டர்நெட்டில். நேற்றுலேருந்து ட்விட்டரில் லீக் ஆகிருக்கு. அது என்னென்னா டிஆர்டிஓவோட அட்வான்ஸ்டு சிஸ்டம் லெபார்ட்டரி. இந்த லெபார்ட்டரியோட ஒரு எக்ஸ்டெண்டட் பில்டிங் கட்டுறதுக்கான கான்ட்ராக்ட் ஒன்று இன்டர்நெட்டில் பதிவிடப்பட்டிருக்கு. ஏஎஸ்எல் யார் அப்படின்னா டிஆர்டிஓலேருந்து தயாரிக்கப்படுற எல்லா ஏவுகணையிலையும் இருக்கிற கிரிட்டிக்கல் காம்பனன்ட்ஸை டிசைன் பண்ணி அதோட திறன் எப்படி இருக்குது அப்படின்றத சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஏஎஸ்எல் நிறுவனம், லெபார்ட்டரி ஏஎஸ்எல். இது ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ அக்னி ஏவுகணையில் இருக்கிற நேவிகேஷன் சிஸ்டமில் இருந்து அதோட ப்ரொப்பல்ஷன், அதோட சாலிடு ஃபியூயல் எப்படி இருக்குது மற்றும் அதோட ஏரோடைனமிக்கல் டிசைன் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது, என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணக்கூடிய லேப் தான் ஏஎஸ்எல். இந்த ஏஎஸ்எல் இது வரைக்கும் அக்னி 5 ஏவுகணைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு.
ஸோ இந்த ஏஎஸ்எல்லோட பில்டிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா ஏஎஸ்எல் லேப் பண்ணக்கூடிய சோதனைகள் மற்றும் ஏஎஸ்எல் லேபில் இது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த எம்ப்ளாயீஸோட கவுண்ட் அதிகமாகுதுன்னு தானே அர்த்தம். நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங்கில் இத்தனை பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பில்டிங்கை நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா அப்போது உங்களோட அவுட்புட்டை நீங்கள் அதிகப்படுத்த போகிறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ அக்னி 5 இன்டர்மீடியேட் ரேஞ்ச் ஏவுகணை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஏஎஸ்எல்லுக்கு வந்து புது பில்டிங் வருது. அந்த புது பில்டிங்கில் புது எக்யூப்மெண்ட்டை போடுறோம், புதுசாக ஆட்களை சேர்க்குறோம். அப்படின்றப்ப இது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வேகத்தை விட இன்னும் அதிகமான வேகத்தில் ஐசிபிஎம்ஸை நம்ம உருவாக்க ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் நேற்றைக்கு நடந்த அக்னி 5 ஏவுகணையின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒன்று, அக்னி 5 ஏவுகணையோட ரேஞ்ச் 8000 கிலோமீட்டர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை 5000 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி அதை ஒரு இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் கேட்டகரிக்குள்ளே இந்திய அரசாங்கமே கொண்டு வந்திருக்குன்னா ஒரே சான்ஸ் தான் இருக்குது. அதை லோ ஆல்டிடியூடில் ஒரு குவாஷி பாலிஸ்டிக் ட்ரெஜெக்டரியில் பறக்க விட்டு அதோட வீரியத்தன்மையை அதிகப்படுத்தியிருக்கணும். அண்டு கடைசியாக ஐஆர்பிஎம்னு நம்ம அக்னி 5 சொன்னோம் அப்படின்னா ஒரு நியூக்ளியர் பவர்டு நியூக்ளியர் ட்ரையாட் வச்சுருக்கக்கூடிய கண்ட்ரிக்கிட்ட ஒரு ஐசிபிஎம் கூட இல்லை அப்படின்ற பேச்சு வரும். ஸோ ஏஎஸ்எல் லெபார்ட்டரியில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஐசிபிஎம்ஸை உருவாக்குவதற்கு சோதிப்பதற்கு அந்த சிஸ்டம்ஸை இன்னமும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக உருவாக்குறதுக்கு அடிஷ்னல் பில்டிங் மற்றும் மேன் பவர் வரப்போகுது. இதுதான் இந்த சோதனையிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டேக்அவேஸ். நிறைய பேருக்கு இந்த வீடியோ போர் அடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். போர் அடிச்சிருந்தா மன்னிச்சிருங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.